கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்துவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று உண்டாக்கினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே அவர் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் சோத்திர பலியை கொஞ்ச நேரம் செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். தெய்வமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு சோதரம். ராஜாதி ராஜாவே சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவரே, நாங்களுமே சோதரிக்கிறோம். சர்வ வியாபியே, நாங்களுமே சோதரிக்கிறோம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோதரம். எங்களை விசாரிக்கிறவரே சோதரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோதரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே சோதரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோதரம். அதிசயம் என்று நாமம் படைத்தவரே சோதரம். ஆலோசனை கர்த்தாவே சோதரம். எங்கள் நல்ல மேய்ப்பனே சோதரம். எங்கள் பிரதான ஆசாரியரே உமக்கு சோதரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோதரம். எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவனே சோதரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோதரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே சோதரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிற தேவனே, நாங்களுமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே, நாங்களுமே சோதரிக்கிறோம். அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோதரம். ஆலோசனை கர்த்தாவே சோதரம். சமாதான பிரபுவே சோதரம். வல்லமையுள்ள தேவனே சோதரம். அல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவே, உமக்கு சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தெய்வமே சோதரிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோதரம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். பெயர் சொல்லி அழைத்தவரே சோதரம். எங்களை குறித்தபடி உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே சோதரம். அல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோதரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோதரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வருடத்தின் 5 மாதங்களை ஐந்தாவது மாதத்திலே 3வது வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீரே சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. அல்லேலூயா. சோத்திரம். தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவனே, இந்த கூடாரத்திற்குள் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையினால ஆண்டவரே, இந்த இடத்தை மூடும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்தாவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலையின் தேவனாயங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. விடுதலையோடு கூட நாங்கள் ஆராதிக்க கர்த்தருடைய ஆவி எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலும் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ கர்த்தாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர்மீழ்ச்சி அடைவார்களாக. கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம். ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் எதையாவது உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமே. எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவருக்கு சாட்சிகளாக நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே
உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆகவே நம்முடைய நடுவிலே தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட ஆண்டவருடைய மகிமைக்கு ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு முறையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து எல்லாரும் இருக்கிற முழு பலத்தோடு கரங்களை தட்டி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பல நட்டு போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பல நட்டு போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும். பாடுவோம் எல்லாம் சேர்ந்து. திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறு. சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே
மாடுகளின்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் சொல்லி பாடுங்க. அத்திமரம் சந்தோஷத்தோடு பாடுங்க. திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூட்டி திரிந்தாலும் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூட்டி திரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன்.
பலன் கொடாமல் போனாலும். சொல்லுங்க, அத்திமரம் சேர்ந்து பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி. திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதா நமக்கு என்ன பலன். ஹல்லேலூயா. உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது பலன் கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சு போகும், இதெல்லாம் மாறி போகும். ஆனாலும் கர்த்தரோடு நாம் இருப்பதும் நம்மோடு கர்த்தர் இருப்பதும் தான் என்னது சந்தோஷம். ஹல்லேலூயா. பவுல் என்ன எழுதுறாரு? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உலகத்தை குறிச்சு அல்ல, கர்த்தரை குறித்து சந்தோஷமா இருங்க. ஆண்டவரும் அதை தானே சொல்லிட்டு போனாரு. உலகத்தினுடைய அந்த சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு கொடுத்து போறேன் அப்படின்னா ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும் அப்படின்னா நல்லா கை தட்டி பாடணும் சந்தோஷத்தோட. எங்கேயோ நம்மளோட யோசனை எல்லாம் எங்கேயோ பறக்க விட்டுட்டு இங்க உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. இந்த மாசம் எப்படி போவோம், அந்த மாசத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் இல்லை. இது உலகம் இல்லை. இது என்னது? இது கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம், வானத்தின் வாசல். கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டு உலகத்தை குறிச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிச்சுட்டு உட்கார கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல வந்ததும் உடனே என்ன செய்யணும்? நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோட துதி பாடல் பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு டெம்போ 123. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் பாடும். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை.
தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, வெகு போல் தொடங்கியதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, வெகு போல் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, பாடுங்க. சர்வ வல்லமை உள்ளவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் பாடும். எல் ஷடாய் தெய்வமே உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தி. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மது மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க. எல் ஷடாய் பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி. வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. சொல்லுங்க. புதிய நாள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய
பாடுவோம். புதிய நாளுக்குள் சொல்லி பாடுங்க. ஆரம்பம் ஆரம்பம் அப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, புதிய நாளுக்குள். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். சவால்கள் சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, எல்லா சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. சொல்லுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீர. சொல்லுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நல்ல சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி வாரமெல்லாம் நடத்தினதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும்
ஹalleluya. நம்மை நடத்தினாரே, அவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. கடந்த வாரம் எல்லாம் எங்களை நடத்தினீரே, ஹalleluya. உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே என்னையும் குடும்பத்தையும் நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா. இதுவரைக்கும் நம்மை வெட்கப்படாமல் விடவில்லையே. தேவனுடைய கிருபை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படாமல் பாதுகாத்த கிருபை, தகப்பனை போல சுமந்த கிருபை, அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இசப்பா சபையாய் கூடி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு இதயத்தோடு அவரை உயர்த்துவோம். ஹalleluya, ஹalleluya. சுகம் பலன், ஹalleluya. நல்ல ஆரோக்கியத்தை தந்து வாரமெல்லாம் நம்மை நடத்தின தேவன். கண்களை மூடி ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் இயேசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்கு நீர் ஒருவரே பார்த்தீங்க. ஹalleluya. நல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நீர் போதுமானவர், எங்களுடைய தேவை காட்டிலும் நீர் போதுமானவர். ஆண்டவரே நீர் பெரியவர். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுவீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. சொல்லுங்க, நீர் இல்லாத சவுண்ட். நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீ
பாடுங்க, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பாடுங்க. அவர் ஒருவரே, அவர் இல்லாத வாழ்வு இல்லையே சொல்லி பாடுங்க. நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீர் இல்லாத ரோல் கரெக்டா, நீர் இல்லாத வாழ்வில் செகண்ட் ரோல் பாடுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் சொல்லுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்றென்றும் நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. வெண்மேகமே பாடுங்க. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நின்னேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நின்னேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கு. சொல்லுங்க அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி, நல்ல நன்றி செலுத்தி நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவரை பாட துதிக்க அவரை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் துதித்து பாட ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் சப்பா கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. கடந்த வாரமெல்லாம் தேவைகளை சந்தித்து நடத்தின தேவன் வருகிற புதிய வாரத்திலும் நாட்களிலும் நடத்த உண்மையுள்ளவர். ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவைகளை சந்தியும், குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடுவது கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆராதனை நேரம் நமக்கு சரியாக தெரியும். ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே 7 மணிக்கு நம்முடைய ஆராதனை இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஆனால் அடுத்த வாரம் நமக்கு சௌந்தரராஜ் வருவார்கள், 4வது வாரம். ஆகவே எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, மற்றவர்களையும் கூப்பிட்டு வாங்க. அதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியா தேசத்திற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிகளுடைய சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஆண்டவர் நிச்சயமாகவே குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வருவார். வேதத்திலே பார்க்கிறோம், சிறு மந்தையே அஞ்சாதே அப்படிங்கிறார். சிறு மந்தையினை யாரை பார்த்து சொன்னார்? குடும்பத்தை பார்த்து தான் சொன்னார். அஞ்சாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அதனால நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நாம் கூப்பிட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கூப்பிடுறது இல்லை, அதனால கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதும் இல்லை. நம்ம கூப்பிடணும். ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் வைக்க நம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நீங்கள் வெற்றி கிடைக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்தால் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு முக்கியம். நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டர்பேட்டைக்காக ஜெபிக்க வேண்டும். அன்னை இந்திரா நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம பகுதியில் ஏராளமான வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், படுத்த படுக்கையாக கூட இருக்கிறார்கள், எழுந்திருக்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்ம சந்தித்து அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். சந்திக்க முடியவில்லை என்றால், ஆண்டவரே இந்த பகுதியில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தால் அவர்கள் சுகமடைவார்கள். ஒரு நாள் அவர்கள் தேவனை கண்டுகொள்ளுவார்கள். ஆகவே அவங்களுக்காக நாமே ஜெபம் பண்ணணும். அவங்கெல்லாம் இயேசுவை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது.
அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் எழுந்துவார்கள், மனம் திரும்பி உண்மையான தெய்வம் எது என்று கண்டுபிடிப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் வருவார்கள். அவர் யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதத்தில் அப்படிதான் பார்க்கிறோம். 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடி இருப்பீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்னார். பெரிய கூட்டம் இருந்தால் தான் ஆண்டவர் வருவாரா? அப்படி அல்லவே இல்லை. 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, தேவன் வருவார். நம்ம துதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய மத்தியிலே வருவார். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் உற்று நோக்கி இருக்கிறார்கள். ஆராதனையை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம தனியாக நம்ம தேவனை ஆராதிக்கவில்லை. நம்ம 2-3 பேர் இருந்தாலும் தேவ தூதர்களோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அம்மாவுக்கு ஜெபமனும் உங்களுக்கு நாய் கடிச்சிச்சு, ஊசி போட்டுருக்குறாங்க, அதுக்கு ஒரு ஊசிக்கே 460 ரூபா அப்படி செலவு பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி அவங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம்தான், ஆனால் செலவு செய்வது அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமாக இருக்கும்போது கடன் வாங்கி என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை நம்ம செய்கிறது அவங்க பாரமாக இருக்குது. அதனால் அவர்கள் சீக்கிரமாக அந்த காயங்கள் ஆற வேண்டும். அது மாத்திரம் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு இந்த ஊசி போட்டுட்டு ஒரு 6 ஊசி போட வேண்டியிருக்குது. அதற்குரிய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நீங்கள் நேசித்த இந்தியா தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் இந்தியா தேச தலைவர்களை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல பல திட்டங்களை கொடுங்க ஆண்டவரே. அவை ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டங்கள் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா இன மக்களையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே சமாதானத்தை காண உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே எந்த ஒரு கொடிய வியாதிகளையோ இயற்கை சீற்றங்களோ அதனால் வரக்கூடிய அழிவுகளோ எங்கள் தேசத்தில் வராதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கிற வாண்டர்பேட்டைக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்னை இந்திராணி இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிப்பீராக. ஏதோ கல்லையும் மண்ணையும் படங்களையும் கடவுளையும் நம்பி ஓடுகிறார்களே, மக்கள் உமது பக்கம் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று கண்டுகொள்ள அநேகருடைய மனக்கண்கள் இந்த நாட்களில் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பகுதியில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வியாதி படுக்கை தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறாப்பா. யாரெல்லாம் குறைவில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி மாலா சகோதரிக்காக செபிக்கிற ஆண்டவரே, அவளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தகப்பனே, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. தொடர்ந்து அவர்களோடு கூட இருங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஏபிஎஸ் நடத்துவாங்க. நானும் என்னையும் நடத்த சொன்னாங்க. ஆனால் அப்புறம் பள்ளத்தில் ஒரு தடவை நடத்துகிறாங்க, யாரும் நடத்துகிறாங்க, இங்கே கிரீஸ் பாஸ்டர் நடத்துகிறாரு. இப்படி சுற்றி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஓரளவு நாம எப்படி கூப்பிட்டு நடத்துறது? இந்த இடத்துல நம்ம படியேறுவதற்கு பயமாக இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைகள் திடீர்னு விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் நான் கூப்பிடலை, யாரையும் கூப்பிட்டு ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் நம்ம சபை மக்களுக்காவது அவங்களுக்கு கொடுத்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம், அதையே நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வர சொல்லியிருக்கிறோம். வந்தால் பசங்களுக்கு கொடுப்போம், இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு கொடுங்க. அது ரொம்ப சந்தோஷம். சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தான் கேட்க போகிறோம். நம்ம போன வாரத்திலே நாம் படித்தது தான் படிக்க போகிறோம். நாம் வாழக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலம். ஆகவே பல ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு காலம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, லூக்கா 21:26 வாசிங்க. லூக்கா 21:26 வசனம் வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். இந்த வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து உணர்த்துவது என்ன அப்படின்னு சொன்னா, பூமியின் மேல ஆபத்துக்கள் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது எப்போ வரும்? இந்த கடைசி காலத்தில் தான் வரும். இன்னும் அதிகமான ஆபத்துக்கள் நேரிடும். இப்பொழுதே ஆபத்தில் தான் நாம் இருக்கிறோம், ஆபத்து காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை விட இன்னும் கடைசி காலத்தில் நாம்
ஆபத்துகள் வரும். ஆகவே ஆண்டவர் அதை விரும்பவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை விரும்பவில்லை. ஆனால் அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து வருகிறது, என்ன செய்ய வேண்டும்? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு ஒரு சதையை சொன்னேன். அதாவது இந்த கல் குவாரியில கிணறு ஆழமா இருக்கும். அதாவது சேலம் அந்த பக்கம் சின்ன சேலம்லாம் பகுதியில் பார்க்கும்போது இந்த கிணறை பார்க்கும்போது பயமா இருக்கும். அவ்வளோ ஆழமா இருக்கும். பாறைகளை உடைச்சி கிணறு இறக்கியிருப்பாங்க. கீழே ஒரு மோட்டர் ஓடும், மேலே ஒரு மோட்டர் ஓடும். அப்படின்னா பாரு எப்படி இருக்கும். கீழே இறங்கவே முடியாது. யாராவது தவறி விழுந்தான்னு அவ்வளோதான், செத்தே போடுவான். அப்படிப்பட்ட ஒரு கிணறுல அந்த வெடி வைக்கிறதுக்கு குழாய் அதை அப்பெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. கடப்பாறையில் வச்சுக்கிட்டு தோண்டி அதை டங்குன்னு சுத்தியால் அடிச்சு குழி கொண்டு போவாங்க. குழி ஆன பிறகு அதில் மருந்துகள்லாம் வச்சு வெடி வைப்பாங்க. வெடி வைக்கும் போது அந்த பாறையெல்லாம் பிளந்துட்டு வரும். அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு 4 பேர் அப்படி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிலே ஒருவன் இயேசுவை அறிந்தவன். இயேசு ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இயேசுவை அறிந்தவன். அவன் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே அந்த வேலையை செய்கிறவன். ஆகவே எல்லாம் அந்த குழி போட்டு முடிஞ்சு போச்சு. மருந்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெடி வைக்கணும். ஏணி வச்சு எல்லாம் ஏறி மேலே வந்துடணும். எல்லாரும் மேலே வந்துடணும். வெடி வைக்கிறோம். வெடி வச்சுட்டு கடவுள் என்ன செய்யணும்? ஏணியில் ஏறி வெடி வந்துடணும். இல்லைன்னா அது என்ன செய்யும்? வெடிக்கும் பொழுது அது பாறைகளெல்லாம் அப்படியே வெளியே கிளம்பி அப்படி அடிக்கும். அப்போ இந்த சோத்திரம் சொல்லிட்டு இருந்தானே அந்த ரட்சிக்கப்பட்ட பையன், அவரை நீங்க வெடி வச்சுட்டு மேலே ஏறி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவெல்லாம் இந்த 3 பேரும் மேலே வந்துட்டாங்க. நடந்த சம்பவம். இது ஒரு கதை இல்லை, நடந்த சம்பவம். வெடி வந்துட்டாங்க. இவன் வெடி வச்சுட்டு ஏணியில ஏறப்படவும் பாதி ஏணிவு தான் வந்திருப்பான். வெடி வச்சுச்சு. வெடிச்ச உடனே பாறைகள் எல்லாம் அப்படியே அங்கே கிணத்துல இருந்து வெடி அவ்வளவு கிளம்பி மறுபடியும் அடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உள்ள இருக்கவங்க கண்டிப்பா செத்தே போயிடுவான். அது தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க? வெளியிருந்த 3 பேர்களும் மற்றவர்களும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பாக்குறாங்க, என்ன நடந்திருக்குமோன்னு தெரியல. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியல. உள்ள எல்லாரும் அந்த வெடிசத்தினுடைய அமர்ந்த பிறகு போய் இந்த கிணத்தை எட்டி பார்த்தாங்க. எல்லாரும் ஓடி வந்து எட்டி பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவை அறிந்தவன் அந்த ஏணியோடு கூட அப்படியே ஒட்டிக்கிட்டு சோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாருங்க, ஒரே வார்த்தை தான். எந்த ஒரு சேதமும் ஒரு சின்ன சல்லி கூட அவன் மேல படவே இல்லை. இப்போ பாருங்க, கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப எல்லாரும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவன் வணங்குற தெய்வம் அவனை காப்பாற்றியது அப்படின்னு தான் சொன்னாங்க. அவன் வணங்குற தெய்வம் அவனை காப்பாற்றியது அப்படின்னா அவர்களையும் காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர்களை தேவனை அறியாதபடி அவர்கள் ஏதோ ஒன்றை தேவன் என்று அறிந்து கொண்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்காக. ஆகவே இந்த ஆபத்துகளுக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆபத்துகள் என கடைசி காலம் வந்து கொண்டுதான் இருக்கும். வியாதி வரும், வேதனை வரும், நிறைய அப்படி வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை கண்டு நாம் பயப்படவே கூடாது. என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான் போன வாரத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு எது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் தான் நமக்கு பாதுகாப்பு. இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன் நமக்கு எது பாதுகாப்பு என்று சொல்லுகிறார் அப்படின்னா, நீதிமான் யாரு? நீங்களும் நானும் நீதிமான் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள். அப்ப நீதிமான்களுக்கு ஒரு புகலிடம் எது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்குரிய ஆபத்துகள் அது கடந்து போய்விடும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஆபத்து நாளிலே கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். அதான் அப்போதுதான் நம்ம ஜபத்தை கேட்பார். கூப்பிடவே மாட்டாங்க சில பேர், ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு திடீர்னு ஒரு ஜுரம் அடிச்சதுன்னா என்ன செய்வாங்க? ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணுவோமே, அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. உடனே டாக்டர் பார்க்கலாமா, மெடிக்கல்ல மருந்து வாங்கி கொடுக்கலாமா, இதை தான் நம்ம பார்க்குறோம். அது ஒன்றும் தவறுன்னு நான் சொல்ல வரல. முதலாவது நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லணும்? அதாவது மருந்து கொடுக்கிறவர் மருத்துவராக இருந்தாலும் சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர். அதனால மருந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை. நிறைய பேர் மருந்து சாப்பிட்றாங்க, வியாதி சறுக்கமாடுதா? அப்படியெல்லாம் கிடையாது. மருத்துவர் மருந்து கொடுக்கிறது தான். ஆனால் சுகம் கொடுக்கிறவர் யாரு? தேவன். அதை மறக்கக்கூடாது. ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சங்கீதம் 65:2 வாசிக்கிற பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கு. ஜெபத்தை கேட்கிறவரே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம், அதை மறந்து போகக்கூடாது.
ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதைத்தான் நாம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 50:14-15 வாசிங்க. சங்கீதம் 50:14-15 வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை ஆபத்து செலுத்தி காலத்தில் என்னை நோக்கி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்திட வேண்டும். அதான் முக்கியம். போன உடனே தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவரே இப்படி இருக்குதா அப்படி இருக்குதா அதெல்லாம் சொல்லவே கூடாது. தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, மறைவானது எதுவுமே கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிடுறதுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் செலுத்துங்க, துதிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். முழங்கால் படியிட்டு நீங்க துதிக்கும் பொழுது தேவன் கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்பார், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன் முழங்கால் இருக்குது சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தாழ்மைப்படுத்தும் பொழுதுதான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கோயில்ல இந்து கோயில் போய் பாருங்க, யாருமே தேவன் என்ன செய்யறாங்க? நேரம் நிற்க கூட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அப்படி சைடில் நின்றுட்டு இருப்பாங்க. ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம். ஏன்னா தேவனுக்கு முன்னாக நாம நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. அது பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி தான் அந்த கோயிலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது அவங்க கோயிலில் எப்படி கட்டிக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஒரு காரியத்தை தான் அங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆகவே நாம முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கூப்பிடுவது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அவரை துதிக்க வேண்டும். எப்படி அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும்? எப்படி ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும்? லேவியர் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்கள. அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த, எப்படி ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. ஏதோ வேண்டாம் வெறுப்பா போய் செலுத்தக்கூடாது, ஏதோ சொல்றாங்கிறதுக்காகவும் செய்யக்கூடாது. மனப்பூர்வமா என்ன செய்யணும்? அதனாலதான் காணிக்கை கொடுக்கும் பொழுது விசனமா இல்லை, கட்டாயமாயும் இல்லை, அவனவன் செய்த தீர்மானத்தை என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களோ அதை கொடுங்க. கர்த்தருக்கு, அதாவது உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப உற்சாகமா நம்ம கொடுப்போம். ஏதோ நம்ம கடன் வாங்கி கொடுக்க போறது இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதுல கொஞ்சம், அது கூட 10ல் 1 பங்கு கூட தேவையில்லை. மனப்பூர்வமா எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுங்க தேவனுக்கு. அது ரொம்ப முக்கியம். இப்ப மனப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்த வேண்டும். பொருத்தனை செலுத்தி வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணணும். பொருத்தனையை தேவன் கேட்பார் தான். பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த வேதத்தை நம்ம வாசித்தமே, அதுக்கு முந்தினுடைய வசனத்தை வாசிக்கலாம் பார்ப்போம். 15வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:15 வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுக்கு முந்தின வசனத்தை வாசி. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பொருத்தனை நாம் பண்ண வேண்டும், ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிற நாம் பொருத்தனை ரொம்ப பண்ண வேண்டும். அதை மறக்க கூடாது. நாம் என்ன பொருத்தனை பண்ணணும்? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு சங்கீதத்தில். என்ன பொருத்தனை பண்ணணும்? வேதத்தில் நிறைய பொருத்தனைகளை பண்ணின நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருவர் செய்த பொருத்தனை என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் தான் தாவீது. தாவீது என்ன பொருத்தனை பண்ணாரு? சங்கீதம் 132 2வது 5 வசனங்கள், 2, 3, 4, 5 வசனங்கள் வாசிங்க. என்ன பொருத்தனை பண்ணினார்? அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, தாவீது எப்படி இக்காலத்திலே பொருத்தனை செய்வார்கள். எப்படி பொருத்தனை செய்வாங்கன்னா, மீன் சாப்பிட மாட்டேன், அது ஒரு பொருத்தனை.
கறி சாப்பிட மாட்டேன், அது பொருத்தனை. முட்டை சாப்பிட மாட்டேன், பொருத்தனை. இதெல்லாம் தாவீதின் பொருத்தனையை பாருங்க. அவன் எப்படி பொருத்தனை பண்றான்? கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோவின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோவின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ணினான். ஆனா சாமுவேல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 11ஆம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இது நமக்கு தெரியும். அன்னாள் பொருத்தனை பண்ணுகிறாள். எப்படி? எனக்கு ஆண்டவரே, நீங்க எனக்கு அண்ணன் குழந்தை இல்லை அவளுக்கு, அதனால போய் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்றாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். எப்படி பொருத்தனை பண்ணுகிறாள் அன்னாள் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அதை உமக்கே தந்து விடுகிறேன். இதுதான் பொருத்தனை. யாராவது பிள்ளை குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய கொண்டு கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மனசு வராது. ஆனா பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே இந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா அன்னாள் பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவரே, நீங்க ஒரு ஆண் குழந்தை எனக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க, ஆண் பிள்ளை எனக்கு தருவீரானால் அது உமக்கே நான் கொடுப்பேன். ஆனால் வளர்ந்தது. பால் மறந்த பிறகு என்ன, சாமுவேலை கூட்டிக்கிட்டு, சாமுவேல்ங்கிற பேர் தான், கூட்டிகிட்டு போய் ஏலிங்க அந்த குரு இடத்துல ஒப்படைத்தார். இங்கே இருக்கட்டும், வச்சுக்க. சந்தோஷமாக இருந்தான் அந்த பையன், சந்தோஷமாக இருந்தான் அந்த ஆலயத்தில். ஆனால் அந்த ஏலினுடைய பிரதான அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள்லாம் கெட்டு போனாங்க. ஆனால் இவன் அங்கே தான் வளர்ந்தான். தேவ சமூகத்திலேயே படுத்திருப்பது, அங்கே கடை சாப்பிடுவது, அங்கே படுத்து வருகிறான். அவனை தான் ஆண்டவர் கூப்பிட்டார். சாமுவேல் கூப்பிட்டார். சாமுவேலே எங்க இருக்கு? அவர் கூப்பிடும் பொழுது உடனே போய் அந்த பெரிய குருவை தான் போய் பார்க்குறாரு. நீங்க கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா, நான் கூப்பிடலையே ஒன்று. அப்போ தேவன் ஏதோ கூப்பிடுகிறாரு அப்படின்னு சொல்லி உணர்த்தி இன்னொரு முறை 3 முறை அது மாதிரி 3வது தடவை கூப்பிடும்போது, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சில காரியங்களை சொன்னார். அப்போ பாருங்க எப்படின்னா, அன்னாளுடைய பொருத்தனையை தேவன் அங்கீகரித்தார். அன்னாளுக்கு மறுபடியும் ஏராளமான பிள்ளைகள், 4 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே இக்காலத்தில் பொருத்தனை எப்படி செய்யறாங்க, அவன் தாவீது என்ன பொருத்தனை செய்தான், அன்னாள் எப்படி பொருத்தனை செய்தார்கள் என்பதை நம்ம காண முடிகிறது. ஆனா அப்ப கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும், அவருடைய வாஞ்சி அதுதான். நாம குடியிருக்கிறதுக்கு அழகான வீடு கட்டி இருக்கிறோம். ஆனா ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு அழகான ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான். அதே பொருத்தனையாக வைத்தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை பவுல் எழுதுகிற பொழுது சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிற பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப நமது சரீரங்கள் தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம். இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான பேர் என்ன செய்யறாங்க? தங்கள் சரீரங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சரீரமானது ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். இது ஒரு கல்லு, மடம், படம் இதுல போய் கடவுள் உயிர் வாழ மாட்டார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள கடவுள். உயிருள்ள கடவுள் எப்படி அங்க போய் இருப்பாரு? அங்க போய் இருக்கவே மாட்டார். நம்ம ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நிறைய படங்கள் இருக்கு. அதெல்லாம் சாயந்தரம் ஆனா விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வச்சு எல்லாம் கும்பிடுறாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் போய் வேடிக்கையா சொன்னேன், இதெல்லாம் யார் இது என்னங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்க குலசாமி, இவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி என்ன வேண்டிக்கிறீங்களே, இதெல்லாம் செய்ய முடியுமா இதனால அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னு. நீங்க தான் இப்படி அடைச்சு வச்சுட்டீங்களே, ஒரு எல்லா படமும் உள்ளதா இருக்குது, வெளியே கண்ணாடி போட்டு விட்டீங்க, பின்னாடி வேற தகர வேற அடிச்சு விட்டுட்டீங்க, சுற்றி கட்டடம் வேற அந்த ஃப்ரேம்லாம் போட்டுட்டீங்க. கடவுளே நீ அங்கேயே இரு, வெளியே வந்துட போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே, கடவுள் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்கள சிரிச்சுட்டு இருந்தாங்க. வேற ஒன்று சொல்லு பாருங்க. அப்ப நாம தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் தேவன் குடியிருக்க விரும்புகிறார். அப்படின்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்த தெய்வம் என்ன செய்யணும்?
நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உலகத்துல இந்த உலகத்துல 800 கோடி மக்களுக்கு அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதிகமான பேர் தங்கள் சரீரங்களை பாவத்திற்கு இடம் கொடுத்து அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சரீரமாகிய ஆலயங்கள் கர்த்தருக்காக கட்டப்பட வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஒரு வைராக்கியம், ஆண்டவரே நான் என்னுடைய சரீரம் தான் உங்களுடைய ஆலயம் என்று தெரிந்து கொண்டேன். ஆகவே என் சரீரத்திற்கு விரோதமான காரியங்களை ஒரு நாளும் நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். அதான் பொருத்தனை பண்ண வேண்டும். அப்ப சரி, அழிவின் பாதையிலே அநேக ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களை யார் கர்த்தரிடத்திலே கொண்டு வருவது அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் எப்படியாவது இந்த மாதத்துல அல்லது இந்த வருஷத்துல ஒரு 2 பேராவது என்ன செய்வேன், சபைக்கு நாம் கொண்டு வருவேன், அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் என்ற ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனைப்படி ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் என்னுடைய நான் போற சபையில் ஏன் ஆத்துமாக்கள் இல்லை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கும்போது அவர் சொல்லுவார். ஆக எப்படியாவது ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த மாதத்துக்குள்ளாக அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளாக ஒரு 2 பேராவது சபைக்கு நான் கொண்டு வருவேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களால் அது முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. யூதா அப்போஸ்தலன் எழுதுகிறார். யூதா புஸ்தகம் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது கடைசி புஸ்தகம், வெளிப்படுத்தலுக்கு முந்தி இருக்கும். 1வது அதிகாரம், ஒரே அதிகாரம் தான் அதில் இருக்குது. 22வது வசனத்தை மட்டும் வாசிங்க. யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலருக்கு அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து அப்ப மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். போதும். இப்ப நரகத்தை நோக்கி செய்து கொண்டிருக்க, அதாவது ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் அக்கினியிலே இழுத்து வெளியே கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். தேவனை அறியாதபடி மரித்து போனால் நிச்சயமாக எங்க போவார்கள்? நரகத்துக்கு தான் போவார்கள். ஆகவே அவர் நரகத்திற்கு போவதற்கு நாம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. எப்படியாவது என்ன செய்யணும்? அந்த அக்கினி நெருப்பிலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வர நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். நாம எதுவுமே செய்யாம ஆத்துமாக்கள் வரலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, அவர் அறியாம பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் போகிற பாதை அவர்களுக்கு இன்னதென்று புரியவில்லையே, நரகத்திற்கு போய் விடுவார்களே, அந்த அக்கினி அவர்களை இழுத்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அக்கினியிலிருந்து அவர்களை இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கிட்ட நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 116 14வது வசனத்தை வாசம். சங்கீதம் 116 14வது வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். பாருங்க, நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, நான் என்ன பொருத்தனை, என்னுடைய காரியங்கள் நிறைவேறும் பொழுது என்ன பொருத்தனை செஞ்சனோ அதை போய் ரகசியமாக அந்த என்ன செய்யக்கூடாது, அதையும் செய்யக்கூடாது. வெளிச்சமாக என்ன செய்ய, எல்லாருக்கும் முன்பாக நாம் அதை செலுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே அப்ப நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களால் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். இப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்துடனும் பக்தி பயத்துடனும் பரிசுத்தத்துடனும் ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு உழைக்க வேண்டும். நாம் ஏதாவது கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். எதுக்கும் நம்ம பிரயாசப்படுறோமே. ஒரு ஆத்துமா அழிந்து போகிறது. எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்முடைய கண்ணு முன்னாலே கடந்து போகிறார்களே, இவர்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்லுவது? நீங்களும் நானும் தான். ஆகவே கர்த்தர் நம்ம எல்லா ஆபத்திற்கும் நீங்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவதற்கு நாம் பிரயாசப்படுவோமானால் நமக்கு நிச்சயமாக தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 76:11 வாசிங்களேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? சங்கீதக்காரன் 76:11 வாசிக்கும். சீக்கிரம் வாசிங்க. ஒரு வாசிக்க முடிய ஆளே இல்லை. சங்கீதக்காரன் சங்கீதம் 76:11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன்.
76:11. நீ ஒன்று வாசிக்கிற. அதான் ஒரு போதும். அப்ப சங்கீதம் என்ன சொல்லுகிறது? பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய பொருத்தனைகளை தேவன் என்ன செய்வார்? பொருத்தனையை கேட்டு உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே நீங்க பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றும் பொழுது ஜனங்களுக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக நாம் அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். இந்த பொருத்தனை நான் செய்து ஜெபம் பண்ணினேன், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார், ஆகவே இந்த பொருத்தனை நான் செலுத்துகிறேன் தேவனுக்கு அப்படின்னு சொல்லி சபையாருக்கு முன்பாக செலுத்தும் பொழுது அவர்களுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்வார்? நாமும் பொருத்தனை பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவர்களுக்கு வரும். ஆகவே மறந்து விடாதீர்கள். நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மாலை ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஆண்டவரே சோத்திரிகளுடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்களை மாற்றும். ஆண்டவரே, பொருத்தனைகள் அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது அந்த பொருத்தனையை சபையாரோடு சேர்ந்து ஆண்டவரே செலுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனைக்கு வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்தில் அவர்கள் வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே எதிராக செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. வந்திருக்கிற ஒருவரை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய சபையாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொரு சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம்.